ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? மாஞ்சலையில இருந்து உங்களை மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நானுமே. இன்றைக்கு கத்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதம் 32 அதிகாரத்தின் 8 வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். எவ்வளவு சூப்பரான வார்த்தை பாருங்களேன். ஆண்டவர் நமக்காக எழுதியிருக்கிறார். தாவீது அதை எழுதுறாரு. ஆனாலும் கத்தர் நம்மள இடத்துல அப்படியே இருதயத்தை தொடர மாதிரி அந்த வார்த்தை இருக்குதுல்ல. நான் உனக்கு போதித்து நான் தான் உனக்கு போதனை செய்வேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீ எந்த வழியில நடக்கணுமோ அதை நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு அவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சாலே போதும், பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். ஆனா சார், நீ பயப்படாத, நாமும் கூட இருக்கிறேன். நான் உனக்கு போதித்து மற்றவங்க மனுஷங்களுடைய போதனைகள் வேணும்னா விருதாவா இருக்கலாம். ஆனா கத்தர் கொடுக்கிற போதனை, கத்தர் நமக்கு என்ன சொல்றாரோ அதை கேட்டு நம்ம நடக்கும்போது அது வித்தியாசமாய் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும். இன்றைக்கு கத்தர் சொல்லுகிறார், புதிய வருடத்துக்குள்ள போறோம்ல, ஐயோ எப்படி இருக்குமோ, என் பாதைகள் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகளின் பாதைகள் எப்படி இருக்குமோ, நான் என்ன பண்ண போறேன்? சென்ற வருடத்தின் மைனஸ் எல்லாம் இந்த வருடத்துல பிளஸ்ஸா மாறணுமே, நான் என்ன பண்றது? புலம்பிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாரு, அவர் நமக்கு போதிப்பாராம், அவரே நமக்கு பாதையை காட்டுவாராம். நம்ம செய்ய வேண்டியது அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்தாலே போதும். கத்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய இந்த புதிய வருடத்துல அவர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு இல்லாத சாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே, உனக்கு நன்றி. அப்பா, இந்த இரவு வேலையில நீங்க எங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறீங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்றீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. நீங்க சொல்லி தர்றதுக்கு நீங்க இருக்கும்போது அதை கேட்டு நடக்கிற பிள்ளைகளாய் எங்களுடைய இருதயங்களையும் எங்களுடைய சிந்தைகளையும் நீர் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினால கீழ்ப்படிதலின் ஆவி எங்களுக்குள்ளே நிரம்புவதாக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அநேக முறைகளில ஆண்டவரே, நேரங்களில ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசியும் அதை உணர்ந்து கொள்ளாமல் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆவிக்குரிய கண்களை எங்களுக்கு திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய சத்தத்தை கேட்கிறபடி எங்களுடைய காதுகளை, எங்களுடைய செவிகளை திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய வருடத்துல உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய வழியில நடக்கிற பிள்ளைகளா நீர் எங்களை மாற்ற போறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. இந்த இரவு வேலையில ஆண்டவரே, கால் உளைச்சல், கால அடிப்பாதத்தின் உளைச்சல், முழங்கால் உளைச்சல் ஆண்டவரே, இந்த உளைச்சல்கள் எல்லாமே மாறி ஒரு பூரண சுகத்தை என் கர்த்தர் இந்த நேரத்துல ஆண்டவரே அந்த மூட்டுல கைய வச்சு ஜெபிக்கிறாங்களே ஆண்டவரே, அவங்களுக்கு விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. அப்பா, என்னால எதுவும் நடக்காது ஆண்டவரே, ஆனா உம்முடைய வார்த்தைக்கு உம்முடைய நாமத்துக்கு வல்லமை உண்டாண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே பலன் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே அங்கே சமாதானம் உண்டாகட்டும். நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.